கனமழையால் உயிரிழந்தவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருக்காங்க. அதில் 21 பேர் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் உயிர்ந்திருப்பாங்க. இந்த சர்வேல தெரியப்பட்டிருக்கு ஆய்வில். அதில் முதல் கட்டமாக இன்றைக்கி 11 பேர் அவங்களுடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இழப்பிற்கும் தகுந்த மாதிரி இந்த கால்நடை இழந்திருக்கவங்க, வீடு இழந்தவங்க அப்படின்னு அந்த சர்வே எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக இன்று பல்வேறு நிவாரணத் தொகைகள் அளிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக விரைவில் அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும். அதுதானே செஞ்சிட்ருக்கோம். அதுதான் நம்ம ஒன்றிய அரசிட்டையும் கேட்டிருக்கோம். முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அனைத்து நிவாரணப் பணிகளையும் செஞ்சுட்டு அறிவித்து அது தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக அனைத்து அமைச்சர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்தரவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம். கண்டிப்பாக எல்லா பணிகளும் செய்யப்பட்டு தான் இருக்குது. அது அரசியல் காரணமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து செஞ்சு தான் இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறுக்கான 100 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு. அதனால் இதை மக்கள் இது புரிஞ்சுப்பாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவார். அது விஏஓ சர்டிஃபிகேட் இருந்தாலே கண்டிப்பாக அந்த நிவாரணத்தை கொடுக்கப்படும். இல்லை, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அமைச்சர் சொல்லுவாங்க. மாந்துளை கிராமத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்களாக பொதுமக்கள் எதுவுமே வெளியே வரல. அந்த சாலை 10 ஆண்டுகளாக ரொம்ப மோசமாக இருக்கு. மக்கள் வெளியே வரல. பணத்தில் அந்த வாகனத்துக்கு 150 ரூபா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. பஸ்ஸில் 22 ரூபா தர கட்டணத்தில் 150 ரூபா வசூல் பண்ணுறாங்க. என்ன மாதிரி இலவசமாக அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இலவசமாக வேனில் அனுப்பணும். அரசு பேருந்து சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க இப்போ முதல்ல பேரிடர் இல்லைன்னாங்க. இப்போ பேரிடர் பார்க்கறதுக்காக என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்க்க வராங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பேரிடர் இருக்குது, இந்த தகுந்த நிதியை கொடுங்க, எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒன்றிய நிதியமைச்சர் பார்த்துட்டு அந்த தகுந்த நிதியை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம்.